கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்திய மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. மிஷனரி ஊழியம் என்பது ஆண்டவரை குறித்து ஒருமுறை கூட கேள்விப்பட்டிராத மக்களுக்கு அவருடைய நற்செய்தியை அறிவிப்பது தான். நற்செய்தி என்றால் என்ன? ஒரு தேவையோடு இருக்கிற மனிதனுக்கு அந்த தேவை சந்திக்கப்படும்படியாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி தான் நற்செய்தி. விடுதலைக்காக காத்திருக்கிறவர்கள், ரட்சிப்புக்காக காத்திருக்கிறவர்கள், சுகத்திற்காக காத்திருக்கிறவர்கள், இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி விடுதலை பெறப்போகிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எப்படி திருமணம் செய்து வைக்கப் போகிறேன், என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு எப்படி இருக்கப் போகிறது, நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க வேண்டும், கல்லூரி முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும், பள்ளிக்கூடங்களிலே எங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும். இன்றைக்கு படிப்பு என்பது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு எட்டாக்கனியாக மாறிவிடுகிறது. அதிகமான பொருட்செலவுகள் இன்றைக்கு கல்விக்காக செலவிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக கல்வி நிறுவனங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவையோடு இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். தலைமுறையாக அநேக சந்ததிகள் கூலி வேலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், விவசாய கூலிகளாக இருக்கிறார்கள், மாடு மேய்க்கிறவர்களாக இருக்கிறார்கள், வீட்டு வேலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் மேலே வரணும், தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வரணும், ஐபிஎஸ் ஆஃபீஸராக வரணும், உயர் அதிகாரிகளாக வர வேண்டும், தலைவர்களாக உருவாக வேண்டும், பெரிய மிஷனரிகளாக உருவாக வேண்டும், போதகர்களாக உருவாக வேண்டும், பேராயர்களாக இதெல்லாம் எல்லா மக்களுடைய வாஞ்சைகளாக இருக்கிறது. இந்த வாஞ்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது தான் ஆசீர்வாதம். கிறிஸ்துவை தன்னோடு கூட இணைத்து கொள்வது தான் ஆசீர்வாதம். கிறிஸ்து நம்மோடு இருக்கிற போது நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த செய்தியைத்தான் இந்தியாவில் சுமார் 50 இன மக்கள் மத்தியிலே நாங்கள் அறிவித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகப்பட வேண்டும், அவருடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே இந்த தேசம் வளர வேண்டும். இந்த தேசத்தில் காணப்படுகிற ஏற்றத்தாழ்வுகள் மாற வேண்டும், மூட பழக்க வழக்கங்கள் மாற வேண்டும், இதிலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற அந்த ஒரு செய்தி இந்த தேசத்திற்கு அறிவிக்கப்பட வேண்டும். இதை தான் நாம் அறிவித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நமக்கு ஒரு உன்னதமான ஒரு செய்தி. இதுதான் அருட்பணி, இதுதான் மிஷனரி பணி. இதற்காகத்தான் அநேகர் தங்களையே தியாகம் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் வேதத்தில் வாசிக்கிறோம், கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆகவே கடவுள் நம்மை ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார்.
இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆண்டவர் ஒரு மனுஷனை பிரகாசிக்க பண்ண விரும்புவாரேயானால் அந்த மனிதன் மூலமாக இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்திற்கு வழிநடத்தப்படுவார்கள். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் சாபத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். இதுதான் நற்செய்தி. அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் கெட்டுப்போனது இல்லை. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பிரகாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை, துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அனைவருடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது. துக்கத்தோடு இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க, எங்கே போகிறதுனே தெரியல. இன்னைக்கு இயேசு உங்களை அன்போடு அழைக்கிறார். எல்லாரும் இயேசுவினிடத்தில் வாங்க. இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு நம்மை உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க நம்மை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவே ஒளியாக இருக்கிறார். நானே மெய்யான ஒளி. என்னிலே நடக்கிறவன் அவன் வெளிச்சத்திலே நடக்கிறான். இருளும் பாவமும் அவனை பற்றி கொள்வதில்லை. அவனுடைய வாழ்வு கடவுளின் கரத்தில் இருக்கிறதாக இருக்கிறது. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை கடவுள் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள், அவரை நேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். சூரியனைப் போல பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய வாழ்வில் அவர் ஒளி வீசுகிறவராக இருக்கின்றார். மண்ணிலே ஒளி வீசுகிற தெய்வம் அவர். உங்களுடைய இல்லத்திலே காணப்படுகிறதான இருளை நீக்குவார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் நடந்து கொள்ளும்படி உங்களை அவர் அழைக்கிறவராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் யோவான் குறித்து வேதம் சொல்கிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். எரிந்து பிரகாசிக்கின்ற ஒரு விளக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கிறவராகத்தான் யோவான் ஸ்நானகர் வந்தார். அந்த ஒளியை குறித்து அவர் சொல்லுகிறார், உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கின்ற ஒளியாக இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு இருக்கின்றார். உங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். உங்களை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வர கடவுள் நம்மை அழைக்கிறார். அவருடைய வாழ்வு இன்றைக்கு ஒளியின் வாழ்வாக மாறுவதற்கு கடவுள் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே உலகத்திலே வந்த எல்லாரையும் பிரகாசிக்கின்ற ஒளியாக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். ஆகவே இந்த உலகத்திலே வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய், ஒளியை கொடுக்கிறவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவே மெய்யான ஒளி. அந்த ஒளியிலே அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பிரகாசிக்க முடியும். துன்பம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, நன்மையை தரக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆகவே அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, தேவையோடு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இதோ எங்கள் பிள்ளைகள் எல்லாம்
ஒரு புதிய கல்வி ஆண்டில் பிரவேசிக்க இருக்கிறார்கள். அவர்களுடைய கல்வி தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்காக, பிரைமரி படிக்கிற பிள்ளைகள், நடுநிலை பள்ளி படிக்கிற பிள்ளைகள், ஹைஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், ஹையர் செகண்டரி எல்லா பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கல்வி என்னும் ஒளியை தம்முடைய பிள்ளைகள் பெற்று ஒளி வீசக்கூடியவர்களாக வளர ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானமும் சந்தோஷமும் பெருகட்டும் அப்பா. இயேசுவே மெய்யானவர் என்பதை இந்த தேசம் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவர்கள் என்று சொன்னது போல நம்முடைய பிள்ளைகள் விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும், நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். வியாதியோடு இருக்கிற மக்கள், அந்த கைகளில், கால்களில், வயிற்று பகுதிகளில் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகள் இப்பொழுதே நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால் நீங்கட்டும். எல்லா கேன்சர் கட்டிகள் இப்பொழுதே மறைவதாக. இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கட்டும். சிறுநீரகங்கள் செயல்பட ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இனி அந்த டயாலிசிஸ் இல்லாதபடிக்கு ஆண்டவரே சுகமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே. இந்திய மிஷனரி இயக்கம் நமது ECI தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் 1974 ஆண்டு ஷெபத்துடன் துவக்கி வைத்தார்கள். கடந்த 50 ஆண்டுகளில் இந்திய தேசத்தில் 21 மாநிலங்களில் 50 இன மக்கள் மத்தியில் 1300 மிஷனரிகளும் 1400 ஆதிவாசி மால்தோ பிள்ளைகள் மத்தியில் ஊழியங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நமது இந்திய சுவிசேஷ திருச்சபையின் அனைத்து பேராயங்களில் உள்ள விசுவாசிகளை கொண்டு மிஷனரி மற்றும் மால்தோ பிள்ளைகளை தாங்கவும் IMM பணித்தலங்களில் ஆலயங்கள் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது. இந்திய மிஷனரி இயக்கமானது அன்று முதல் இன்று வரை நற்பணி செய்து வருகிறது. இந்த சிறப்பான ஊழியம் இது ஜெபத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட மாபெரும் ஊழியம். இந்த ஊழியத்தில் ஆண்டவருடைய வழிநடத்துதல் கிருபையெல்லாம் அதிகமாக இருக்கிறதை நான் பார்த்திருக்கின்றேன். இது ஆரம்பிக்கப்பட்டதன் முழு நோக்கமே இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்பதிலும் அவர் செய்தியை பிரபல்யமாக்குவதுதான் முழு நோக்கமாகும். தற்போது நம்முடைய ஊழியங்கள் 21 மாநிலங்களில் 50 இன மக்கள் மத்தியில் ஆண்டவருடைய அருட்பணியை சிறப்பாக செய்து வருகின்றோம். கடந்த 2 ஆண்டுகளில் 34 மிஷனரிகள் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு அவர்கள் பணித்தலங்களில் ஆண்டவருடைய இறைப்பணியை சிறப்பாக செய்து வருகிறார்கள். அன்னை மங்கலம் தையல் பயிற்சியின் மூலமாக ஜார்க்கண்டில் 47 பெண் பிள்ளைகளும், பீகாரில் 32 பெண் பிள்ளைகளும், ஜவாது மலைப்பகுதியில் 32 பெண் பிள்ளைகளும் தையல் பயிற்சி பெற்று சிறப்பாக தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நோக்கி அவர்கள் கடந்து போயிருக்கின்றார்கள். கடந்த 2 ஆண்டுகளில் நம்முடைய சென்னை பேராயத்தின் மூலமாகவும், மும்பை பேராயத்தின் மூலமாகவும், அநேக விசுவாசிகள் மூலமாகவும் ஏறக்குறைய 74 தேவாலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. சுமார் 50 லட்சம் செலவில் IMM தாம்பரம் கிளையின் சார்பாக ராஜ்போக்ராவில் ஒரு மிஷன் பள்ளியானது கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ். அவங்க அம்மா அப்பாலாம் படித்தவங்க கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு இருந்தது கிடையாது. இப்படி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுற இந்த பிள்ளைங்களை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும்னா ஒரு குழந்தைய நீங்கள் தத்து எடுக்கலாம். சோரா பணித்தளத்தில் பெண்கள் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டார்கள். போதகர் உரிமம், குரு அபிஷேகமும் கொடுக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. படித்தளங்களில் இருக்கிறதான மால்தோ, சந்தாலி, சோரா, தெலுங்கு மொழியில் சுமார் 15,000 வேதாகமமானது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக தேவைகள் இருக்கிறது. ஒரு வேதாகமம் பிரிண்ட் பண்ணி தருவதற்கு 300 ரூபாய் தேவைப்படுகிறது. மிஷனரி பிள்ளைகள் டோனாவூர் சந்தோஷ் வித்யாவில் படித்து வருகிறார்கள். ஆகவே தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து வருகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்திய சுவிசேஷ திருச்சபை இந்திய மிஷனரி இயக்கத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் பேரானந்தம் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நன்மைகள், அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே என்றும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. பிரியமான தேவ பிள்ளைகளே,
கோடை காலத்தை நிறைவு செய்து நம்ம வெளியில் வந்திருக்கிறோம். இனி வருகிற காலங்கள் நம்முடைய தேசத்திலே மழை காலங்கள். விவசாயங்கள் செழிக்கணும், தேசத்திற்காக செபிக்கணும். இந்திய சுவிசேஷ திருச்சபையும் இந்திய மிஷினரி இயக்கமும் இணைந்து இந்தியா முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பணியை செய்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுப்பது, கால்நடைகளை வளர்க்க வைப்பது, பராமரிப்பது, வியாபாரம் செய்வது, உற்பத்தி விளைய வைக்கிற பொருட்களை வியாபாரம் செய்வது, முறையான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, பாவமற்ற வாழ்க்கை, அதோடு கூட கல்வி அறிவை கொடுத்து அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவது, ஒரு மருத்துவமனையை உருவாக்க வேண்டும் என்பது தான் இந்திய மிஷினரி இயக்கம், இந்திய சுவிசேஷ திருச்சபையின் ஒரு இலக்கு, ஒரு எதிர்பார்ப்பு, தரிசனம். எந்த மாநிலத்தில் என்றால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வாழ்கிற மால்டோ இன மக்கள் மத்தியில் அங்கு இப்போ தான் கொஞ்சம் அரசு மருத்துவமனைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு வசதி இல்லைங்க. ஆம்புலன்ஸே இல்லாத காலங்கள்லாம் கடந்துட்டோம். இப்போ ஒரு சில இடங்களில் தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் எல்லா வசதியும் இருக்குது. வேலூரில் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை பாருங்கள். நான் அடிக்கடி உள்ளே போயிட்டு வந்திருக்கிறேன். கடவுள் எனக்கு அப்படி ஒரு சிலாக்கியத்தை கொடுத்த அப்படின்னாலே அங்கே உள்ளே போயிட்டு வந்திருக்கிறேன். கல்லூரி, மருத்துவமனை 10,000 to 15,000 வரையில் அவுட் பேஷண்ட் மட்டும் வந்துட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மருத்துவமனை உருவாக்கப்பட்டது யாரால்? ஐடா சோஃபியா ஸ்கடர் அமெரிக்க தேசத்திலிருந்து வந்து 90 ஆண்டுகள் இந்தியாவிலே வாழ்ந்து திருமணமே பண்ணாமல் தன்னை அர்ப்பணித்தவர்கள். எதற்கு? பெண்களுக்கு ஆண்கள் தொட்டு வைத்தியம் பார்க்கக்கூடாது, பெண்கள் மருத்துவத்திற்குள்ளே போகக்கூடாது, அந்த கட்டுப்பாட்டை அகற்றி இந்திய மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அவருடைய பெயரிலே இந்திய சுவிசேஷ திருச்சபையின் தந்தை பேராயர் அடிக்கடி சொல்லுவாங்க, மிஷன் மருத்துவமனை வேணும்னு சொல்லி. 2 பேருடைய பெயரிலுமே பிஷப் எஸ்ரா சர்குணம், டாக்டர் ஐடா சோஃபியா ஸ்கடர் மெமோரியல் மிஷன் ஹாஸ்பிட்டல் உருவாக்கப்படும். எங்கள் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் தலைமுறைகளை இணைந்து கட்டுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பிள்ளைகளே, ஒரு தரிசனம் நிறைவேறும், ஒரு தரிசனம் உண்டாகும். ஆண்டவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். கடைசி காலத்தின் அடையாளங்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நான் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். முழு நேர ஊழியன் அல்ல. நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லாருக்கும் மருத்துவம் கிடைக்கணும், எல்லாருக்கும் பாதுகாப்பு உண்டாக்கப்பட வேண்டும். பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனை, போராட்டம். வருகிற வழியிலெல்லாம் பார்க்குறேன், டூலெட்னு 2 மாதமாக போர்டுகள் பல கடைகளிலே தொங்கி கொண்டிருக்கிறது. எடுப்பதற்கு ஆட்கள் இல்லை, கடைகளை திறப்பதற்கு ஆட்கள் இல்லை. எல்லாம் கேட்டால் விலைவாசி உயர்ந்துட்டு, கேஸ் தட்டுப்பாடு ஆகிடுச்சு, ஜனங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லை, கடைகள் மூடப்பட்டு விட்டது, தொழில் முடங்கிட்டு. நான் ஒரு வியாபாரி தான். என்ன பிரச்சனை வந்தாலும் கடவுளத்தில் போயிடுறேன், ஆண்டவரத்தில் போய் விழுந்துடுவேன். காரணம், அவர் தான் முதலாளி. தொழிலுக்கு முதலாளி அவருங்க, நான் தொழிலாளிங்க, வேலைக்காரங்க, கூலிக்காரங்க. எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவர் தரார். இந்த பாடத்தெல்லாம் பிரதர் மோகன் சி லாசரஸ் அவர்களிடத்தில் தான் நான் படித்தேன். எனக்கு என்ன வேணும்னாலும் அவர்கிட்ட போய் அப்படியே கை நீட்டிடுவேன், அவர் தருவார். அப்படியே நானும் செய்கிறேன். அதனால தான் நான் வேலைக்காரன், கூலிக்காரன்னு சொல்லுவேன். எனக்கு என்ன கட்டாலும் தருவார். ஆனால் வேலை செய்யணும், ஊழியம் செய்யணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். சும்மா உட்காந்து கேட்குறதுல அர்த்தம் அல்ல. பிள்ளைகளே, இன்றைக்கி பொருளாதாரத்தில் எத்தனையோ பேர் நலிந்து கிடக்கிறத பார்க்குறேன். என்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா என்னுடைய வேலையை நம்பி நான் ஒரு வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கிட்டேன், இஎம்ஐ கட்ட முடியலை. வியாபாரத்தை டெவலப் பண்ணணும்னு சொல்லி சில கோடிகள் வங்கியில் வாங்கிட்டேன், வியாபாரம் முடக்கப்பட்டுட்டு, ஜப்தி பண்ணிடுவாங்க, கட்ட முடியாமல் ஆயிட்டுன்னா. பல நிறுவனங்களில் இருக்கவங்க ஃபோன் அடிக்கிறாங்க, சொல்லுகிறாங்க, பிள்ளைகளே, எந்த பொருளாதாரமும் கீழே விழாது. இந்திய தேசம் அப்படிப்பட்ட தேசம் அல்ல. உழைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, ஜெபிக்கக்கூடிய ஊழியர்கள் நிறைய எழும்பியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கு இந்தியா முழுவதும் வாலிப பிள்ளைகளை முழங்கால் போட்டு உங்களுக்கு எதிர்காலத்துக்கு அச்சோம் பண்ணுங்க. என்னுடைய தேசம் பாதுகாக்கப்படணும்,
நான் பல லட்சங்களை வருமானம் ஜிஎஸ்டிலாம் கட்டிக்கிட்டு இருக்கேன், சந்தோஷமாக கட்டுறேன். காரணம் என்னென்றால் என் தேசத்திற்கு கொடுக்க வைத்திருக்கிறார், எனக்கும் அவர் தருகிறார். நம்ம தேசம், நாம் தான் செபிக்கணும், பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கணும். இதைத்தான் இந்திய சுவிசேஷ திருச்சபை, இந்திய மிஷனரி இயக்கம், பணித்தளங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறோம், எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கை மிக முக்கியமானதுங்க. பரிசுத்தமாக வாழுகிறோமா, பாவ பழக்கத்துக்கு விலகி இருக்கிறோமா, நம்ம போகிற இடத்துல செய்கிற தொழிலில் உண்மையும் உத்தமமாய் நேர்மையாக இருக்கிறோமா, பலரை ஆதரிக்கிறோமா, சாட்சியாய் வாழுகிறோமா, ரொம்ப முக்கியம். அப்பொழுது தான் தேவன் ஆசீர்வதிப்பார். நான் இஷ்டம் போல் வாழ்வேன், காலுக்கு மேலே கால் போட்டு உட்காந்துருப்பேன், நான் எதையும் சாப்பிடுவேன், எதையும் குடிப்பேன், எப்படி வேணுனாலும் இருப்பேன், எப்படி செலவழிப்பேன். இல்லை பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் கடவுள் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். என்கிட்ட சொன்னார், அப்படி உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு பலத்தை கொடுப்பேன், சம்பாதித்து தருவேன், செலவு எப்படி பண்ணுகிறான்றதில் கணக்கு கேட்பேன்னாரு. அவர்கிட்ட அனுமதி கேட்காம நான் எதையும் செய்யக்கூடாதுன்றதில் முடிவெடுத்துட்டேன். பிள்ளைகளே, அவருடைய திட்டம் இல்லாமல் என்னோட உடன் பணியாற்றுகிற தொழிலாளர்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கேன். இதில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நீ ஜெபம் பண்ணு. நான் யாரையும் மதம் மாற்றலை, ஜெபம் பண்ணு, உனக்கே ஒரு தெளிவு வரும். அதன் பிறகு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற 20 பேர் சேர்ந்து உட்கார்ந்து ஆலோசிப்போம், கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படும். அவங்களாம் நல்லா இருக்காங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட இருக்கிறனால தான் நான் குடியை விட்டுட்டேன், ஆன்ஸ் போடுறத விட்டுட்டேன், என்கிட்ட இருக்கிறதுனால இல்லை, இயேசுவோடு இருக்கிறதுனால. அவர் அப்படிப்பட்ட ஒரு தகப்பனவர், பாவ பழக்கத்திற்கு விடுதலையாக்குகிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவர். அதான் வியாபாரத்தில் நான் தொழிலாளி, எனக்கு அவர் முதலாளி, என்னை நடத்துகிறார். உங்களை நடத்துவார். பிள்ளைகளே, பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகிறீங்களா? இஎம்ஐ கட்ட முடியல, வருமானம் இல்லை, நல்ல சம்பளம் இல்லை, வியாபாரம் நல்லா இல்லை, பயப்படாதுங்க. ஒரே ஒரு வசனம் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 34 சங்கீதக்காரன் தாவீது எழுதிய ஒரு நல்ல ஒரு வசனங்க. சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எங்கள்கிட்ட நான் நிறையா மாடு வளர்க்குறேன், அதுக்கு நாங்களே ஆகாரத்தை வாங்கி வச்சிடுறோம், ஏதாவது கொடுத்துட்றோம், பால் கறக்குது. கோழி இருக்குது, அந்த கோழி எங்கே தான் போகுது, எப்படி தான் மேயுது, எப்படி தான் வருதுன்னு தெரியாது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது, புழு பச்சை எல்லாத்தையும் சாப்பிடுது. முடிஞ்சால் கொஞ்சோல ஏதாவது தானியத்தை உள்ளே போடுவோம், அவ்வளோதான். மீதி எல்லாமே அதே பார்த்துக்கிடும். நல்லா முட்டைகளை கொடுக்கறது, அது ஒரு நன்மையும் குறைபடலை. சாயங்காலம் 6 மணி ஆனோடனே அது போய் உள்ளே போய் அடைஞ்சிரும். மனுஷன்தான் 12 மணி 1 மணின்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருக்கான். பறவைகள் எல்லாம் அதாவது பாட்டுக்கு போய் அடையிறத பார்ப்பேன். ஆமாம் பிள்ளைகளே, வாழ்க்கையில் சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். அது ஒரு நாள் பட்டினியாக இருந்து செத்ததே கிடையாது. எதையாவது அடித்து சாப்பிட்றதுக்கு எதையாவது கடவுள் கொடுத்துருவார் பாருங்கள். ஆமாம், ஒரு நாள் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எங்கள் வேலை ஸ்தலத்தில் வெளியில் உட்கார்ந்துருந்து வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு ஓணான் கீழே இறங்கி வந்துச்சு. அங்கே ஏதோ ஒரு பூச்சி இருந்துச்சு, அந்த பூச்சி அந்த ஓணான் பிடிச்சி சாப்பிட்டுச்சு. அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது மேலே இருந்து ஒரு பறவை ஒன்று பறந்து வந்துச்சு, அது ஓணானை தூக்கிட்டு போயிடுச்சு. அங்கே தான் கடவுள் என்ன பேசுகிறாரு, பார்த்தியா, அது ஒன்றை பிடிச்சி சாப்பிட்டுச்சு, அதுக்குள்ளே இன்னொன்று அதை பிடிச்சி சாப்பிட்டு போயிடுச்சு. அவ்வளோதான், அது தூக்கிட்டு போயிட்டு இதுவும் போச்சு. பாருங்கள், யோசிக்கிறேன், உங்களை என்ன கடவுள் அப்படி வைக்கலை, எதையும் தூக்கிட்டு போகிறதுக்கு வைக்கலை, எல்லாத்தையும் சாப்பிடுவதற்கு கடவுள் தந்திருக்கிறார். விதவிதமான உணவுகள், சமைக்கப்பட்ட உணவுகள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான் ஒரு நன்மையும் குறைபடாது. தேடுகிறது என்றால் அர்த்தம் என்ன? அதிகாலையில் எழுந்து செபிக்கணும், விடிய காலை எழும்பி தேசத்திற்காக செபிக்கணும். இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்வதற்கு முன்பதாக குறிப்பிட்ட ஒரு காரியத்தை குறித்து செபிக்க கடவுள் எங்கள் கூட ஏவினார். முழங்கால படியிட்டு ஜெபித்து விட்டு தான் வந்து தான் உண்மையாக சொல்லுகிறேன், இல்லைன்னா நான் பொய்காரன மாதிரி இருவேன். இல்லை பிள்ளைகளே, செபிக்கணும். அதிகாலையில் ஷூட்டிங், செபித்து விட்டு தான் வந்திருக்கிறோம். ஏன்? எதற்காக? தேசத்திற்காக. சமுதாயம் மாற, குடிவெறிகள் மாற, தற்கொலைகள் எண்ணங்கள் எடுக்கப்பட,
பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள. அதான் கடவுளை தேடுவது, செல்ஃபிஷாக தேடுவதல்ல. பிரதர் மோகன் சிலாசர் அடிக்கடி ஜெபம் பண்ணுவாங்க. சுயநலமாக ஜெபம் பண்ணாதீங்க. இல்லை பிள்ளைகளே, இன்றைக்கு முழுவதும் பொதுவான ஜெபங்களை மக்களுக்காக ஜெபித்த பொழுதுதான் கர்த்தர் சொன்னார், உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உன் மனைவியை ஆசீர்வதிப்பேன், பேர பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். கடைசியாக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை தேடுங்க, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறையாது. உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் ப்ரொப்பரைட்டர், பிஸ்னஸ் மேன் அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்மளாம் ஒன்றும் கிடையாது. பரதேசிகள் இந்த ஒரு உலகத்தில் வேலைக்காரங்க தான். தொழிலதிபர் இந்த டைட்டிலெல்லாம் விட்டுட்டு கடவுளை பிடிச்சிக்கிடுங்க. நானும் ஒரு வியாபாரியாக தான் சொல்லுகிறேன். என்னுடைய வியாபாரத்தில் செக் சைனிங் மட்டும்தான் அதில் இருக்கும், அரசாங்க பதிவேடுகள் மட்டும்தான் இருக்கும். மீதி எல்லாமே ஐயா எங்கள் அப்பா தான், இயேசுவா தான். எங்கள் அப்பா தான், உங்கள் அப்பா தான், உங்கள் தகப்பன் தான், என் தகப்பன் தான். அவரை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு நன்மையும் குறைவிடாமல் உங்களை ஆசீர்வதிப்பார். கீழாக்காமல் மேலாக்குவார், வாலாக்காமல் தலையாக்குவார். இதைத்தான் இந்திய சுவிசேஷ திருச்சபை, இந்திய மிஷினரி இயக்கம் இணைந்து இந்தியா முழுவதும் செய்து கொண்டிருக்கிறது. மிஷினரிகளை தாங்குவதற்கு முன்வாருங்க. இந்த ஊழியத்திற்கு ஜெபியுங்கள். இந்திய தேசம் விடுவிக்கப்பட ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், நன்மைகளை தருவார். ஒருவேளை வியாபாரத்தில் போராட்டம், கடன் பிரச்சனை, நிம்மதி இல்லை, எதை செய்யணும்னு தெரில, வேலை இல்லாத சூழ்நிலை. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்ணை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி ஆகியிருக்கும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைவில்லாமல் எங்களை நடத்துங்க. இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குற அனைவரையும் நடத்துங்க, ஆசீர்வதிங்க, நன்மைகளை தாங்க, பலப்படுத்துங்க, கவலைப்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. கடன் தொல்லைகள் விலகட்டும். அநேகம் ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். வாக்குத்தத்தத்தின்படி நடத்துங்க, பலப்படுத்துங்க, நிலைப்படுத்துங்க. இரட்சகன் மூல ஜெபங்கள் அன்பின் பல்லவ தகப்பனே, ஆமென். இன்றைய வேத வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். Today's Bible verse, Deuteronomy chapter 28 verse 7. They shall come out against you one way and flee before you 7 ways. Amen.